ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் சட்னி வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும். என்ன டிஃபன் பண்ணலான்ட்டு யோசிக்காமல் இருக்கிறதுக்காக மாவெல்லாம் கரெக்டாக அரைச்சி வச்சுப்போம். இருந்தாலும் என்ன சட்னி பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த 7 டைப் ஆஃப் சட்னியில் ஏதாவது ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சட்னி எல்லாருக்குமே ஃபேவரட்டான தக்காளி சட்னி. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4-5 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தா அந்த வெங்காய வாசம்லாம் இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். தக்காளிங்கிறனால அதுலேயே நல்லா தண்ணி விடும், அடியெலாம் பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நல்லா தக்காளிலாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் மட்டும் புதினா சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி 2ல் எது வேணால் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிறது கட்டாயங்கிறதுலாம் இல்லை. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இட்லி, தோசை 2த்து கூடவும் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அன்னைக்கு இட்லி தான் ஊற்றி எடுத்தேன். நல்ல சாஃப்டான இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 2வதாக நம்ம பார்க்க போகிற சட்னி வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கடாய் ஆர் பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது, பச்சை வாசம் அடிக்கிற மாதிரியும் விட்டுறக்கூடாது. முக்கியமாக சிம்மில் தான் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன். அதே பேனில் தக்காளி ஒரு பெரிய சைஸ், கொஞ்சமாக மல்லி, ஜீரகம், 4 பல் பூண்டு, தேவையான அளவு வரமிளகாய், இதை அப்படியே போட்டு 1 பை 1 நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஜீரகமும் மல்லியும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாசம் அப்போ தான் போகும். ரொம்ப நேரம் விட்டுட்டாலும் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, வரமிளகாலாம் போட்டு வதக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் தான், நல்லாவே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா ஆற வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ரொம்பவே முக்கியம். புளி தண்ணி இல்லைன்னா நீங்கள் சுத்தமான புளியாக இருந்தால் கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது, ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம். புளி சேர்த்துட்டு இந்த சட்னியை அரைச்சி பாருங்கள். தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறதே ஃபஸ்ட்டு நம்ம மல்லியும் ஜீரகமும் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியெலாம் சேர்த்து வதக்குனது தான். இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்து இதே போல் அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றி லிக்விடாக செஞ்சு பாருங்கள். இதே சாதத்துக்காக இருந்தால் இந்தளவுக்கு தண்ணி தேவையில்லை, திக்காக இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தேர்டாக நம்ம பார்க்க போகிற சட்னி எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட், அதே சமயம் சீக்கிரமாக வேலை முடியக்கூடிய தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் என்ன மாதிரி செய்கிறேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 பல் பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, தேங்காயில் பாதி பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை கண்டிப்பாக முக்கியம். நிறைய பேர் இஞ்சி பூண்டுலாம் போட்டு செய்வீங்க, ஆனால் கொத்தமல்லியே போட்டு செய்ய மாட்டீங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். 4த்தாக நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை தழை சட்னி. கருவேப்பிலை தழை ஹெல்த்துக்கு, ஹேருக்கெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சும் சாப்பிடவே மாட்டோம், ஓரமாக தட்டில் எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதப்ப வாரத்தில் ஒரு நாள் இட்லி, தோசை கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், தேவையான அளவு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை தழை இலையை இந்த மாதிரி அலசிட்டு சேர்த்துக்கலாம். மண் இருக்க சான்ஸ் இருக்குது, ஒரு 3 டைம்ஸாவது மினிமம் அலசிட்டு சேர்த்துக்கிறது பெட்டர், இல்லைன்னா செஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். கருவேப்பிலை தழை இலையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்த்தல, புளி சேர்த்துக்கணும். புளி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த சட்னி கொரகொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த சட்னி இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் மிக்ஸி ஜார்லாம் நல்லா அலசி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதே சாதத்துக்காக இருந்தால் சட்னி கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம் 3த்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் அன்னைக்கு தோசை தான் செஞ்சுருந்தேன். இந்த சட்னி வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். அதனால கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சுருவேன். கருவேப்பிலை தழை ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சட்னி ரெசிபி சின்ன வெங்காயம் வச்சு வெங்காய சட்னி. ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருந்தேன். அதை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு வரமிளகா. தக்காளி, வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தலையில தேங்காய் எப்போ சேர்க்குறதா இருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தா சட்னி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அப்படியே நமக்கு கிடைக்கும். வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளிலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காய சட்னியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம திக்காகவே அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுவே தக்காளி, தேங்காவை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மல்லி சட்னி. மல்லி இலையில் நிறையவே மண் இருக்கும். 5-6 வாட்டி அலசிடுறது பெட்டர். இல்லைன்னா செஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், சாப்பிடவும் முடியாது, உடம்புக்கும் நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு அலசிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தண்ணிலாம் ஸ்ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் செய்யலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, தேவையான அளவு வரமிளகா, 2 சின்ன சைஸ் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்தவொன்னே தக்காளி சீக்கிரம் வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லி இலை போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுங்கிறது இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இல்லைன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் லாஸ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு பச்சையாகவே எடுத்துக்கலாம். வழக்கம் போல் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டோட இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். கட்டியாக இருந்தால் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மல்லி இலையை மட்டும் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை தலையிலெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கலந்து சட்னி மாதிரி அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். இதுவே மல்லி இலைக்கு பதிலாக நிறைய புதினா சேர்த்து செஞ்சால் அதுதான் புதினா சட்னி. ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சட்னி கடலைப்பருப்பு சட்னி. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, தேவையான அளவு வரமிளகா. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு ரொம்ப தீஞ்சிரவும் கூடாது, அதே சமயம் வறுபடாமலும் இருக்கக்கூடாது, இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும். தீஞ்சு போயிட்டா சட்னியும் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த சட்னி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எனக்கு சாதம் கூட வச்சு சாப்பிட இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் அன்றைக்கி தோசை தான் செஞ்சுருந்தேன். இந்த சட்னியும் அப்படி தான், கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது. கட்டியாக இருக்கும் போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி, புளி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்ல, இப்படியே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. சட்னி ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.